அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்போவான் 18/2020 சுற்றுநிற்பத்துக்கு இணங்க தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினால் நடாத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான 200 மணித்தியால தமிழ் மொழி தேர்ச்சி பாடநெறியில் பங்கு பற்றிய கிட்டத்தட்ட 40 வைத்தியர்கள் இன்று எங்களுடன் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். இவர்கள் ஆன்லைன் மூலம் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொண்டாலும் இவர்களது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கடைசி 3 நாட்கள் இவர்கள் பிசிக்கலாக எங்களுடன் இணைய வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இவர்களது ஃபீல்ட் விசிட், அதாவது வெளிக்கள சுற்றுலா தினமாக இன்று அமைந்துள்ளது. மலேகொலனிய மண்ணில் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுடன் இன்று அவர்கள் கற்றுக்கொண்ட தமிழ் மொழியை அனுபவ ரீதியாக பகிர்ந்து கொண்டு எமது ஊரில் இலவச மருத்துவ முகாம் ஒன்றை நடாத்தினார்கள். இந்த வாய்ப்பை இவர்களுக்கு அமைத்து கொடுத்த தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் மௌலவி அவர்களுக்கும், தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் தலைவி சந்திரா விக்ரமசிங்க அவர்களுக்கும், தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஷமிந்த மகாலேகம் அவர்களுக்கும், தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் கயான் சம்பத் பொத்துப்பிடி அவர்களுக்கும், எமது பாடநெறி ஒருங்கிணைப்பாளர் மதுகா தரங்கணி அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு மலேகொலனிய மண்ணில் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த இலவச வைத்திய முகாமை நடாத்துவதற்கு அனைத்து ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் வழங்கிய அல் அக்பர் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட ஜும்மா மஸ்ஜிதின் தலைவர், அங்கத்துவர்கள், ஊர் மக்கள் அனைவரும் எமக்கு பெரும் ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள். எனவே இச்சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜஸாக்குமுல்லா ඛைර්. සුබ සන්ධ්‍යාවක්. අද දවසේ අපිත් එක්ක මේ ප්‍රෝග්‍රෑම් එක කරගන්න දායක වුණ අපේ මේ ජාතික භාෂා ඒකකයේ අපේ ගුරුවරුන් දෙපළටත් මේ ජාතික භාෂා ඒකේ ප්‍රධාන සියලුම දෙනාටත් විශේෂ ස්තුතිය යොමු කරන්න ඕන. අපේ මේ සිතා සඳහා සියලුම ස්ථාන පහසුකම් සහ අවශ්‍ය යටිතල පහසුකම් සියලු දේ සපයා දුන් අපේ විද්‍යාපතිතුමා ඇතුළු ගුරුවරුන් ඇතුළු සියලුම ශිෂ්‍යයන්ටත් ඒ වගේම මේ සඳහා අපිත් එක්ක මේ වැඩේ සාර්ථක කරන දායක වුණු අපේ කණ්ඩායමේ සියලුම වෛද්‍යවරුන්ටත් නම් කියවුන් නැති මේ සඳහා දායක වුණු සියලුම දෙනාට අපේ කණ්ඩායම වෙනුවෙන් මගේ විශේෂ ස්තුතිය පුද කරනවා. විශේෂයෙන්ම මූලිකවම අපේ හම්මද්‍ර රෝහලේ වෛද්‍ය කණ්ඩායම මූලිකම දේවල් බෙහෙත්, ඔබේ ගමට අවශ්‍ය වෙන සියලුම විශේෂ බෙහෙත් වර්ග සියලුම සපයා ගැනීමට විශාල මහන්සියක් ඒ කට්ටිය ගත්තා. ඒ කට්ටිය නිසා අපිට මේ වැඩේ මේ හැමෝගෙම උදව්වෙන් අපිට කරගන්න පුළුවන් වුණා. ඉතින් සියලු දෙනා වෙනුවෙන් මම ඔබ සියලු දෙනාට ස්තුතිය පුද කරනවා. බොහොම ස්තුතියි. සලාම්. பேர் என்னம்மா பாப்பா? ஃபத்தீன் அஹமத். ஃபத்தீன். எத்தனை வயசு பாப்பா? 1 வயசு. 1 வயசு. என்ன வருத்தம் பாப்பா? 2 வாரமாக வந்து எந்த சாப்பாடு வந்து குடித்தாலும் சாப்பிடுறதில்ல. அடுத்தது வந்து எனக்கு வந்து கதைக்கு இப்போ 1 இயர் தானே பாப்பா சாப்பிட்றது இல்லைன்னு இப்போ பாப்பாவுக்கு வந்து என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க நீங்கள்? இப்போ சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்க? ஆமாம், கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இவர் வந்து தாய்ப்பால் விட அதிகமாக வந்து பெட்டுப்பால் தான் கொடுக்குறாரு. பாபாவுக்கு இந்த ஒரு 2 வீக்ஸாக காய்ச்சல், இருமல், அது எப்படி என்ன சரி சிம்டம்ஸ் இருந்துச்சா? இருமல் மட்டும் கொஞ்சம் இருமல் இருந்துச்சு. இருமல் 2 வீக்ஸாக இருமல் இருக்கு. ஆமாம். இருமலோட அந்த நெஞ்சில் சளி சத்தம் அப்படி கேட்குதா? சில சமயம் சளி சத்தம். காய்ச்சல் இருக்கிறது. காய்ச்சல் வீட்டில் வேறு யாருக்கும் காய்ச்சல் அப்படி இருமல் யாருக்கும் அப்படி இருந்துச்சா? பாபாவுக்கு யாருக்கும் இருக்கிறது. பாபா கொஞ்சம் இப்படி நேரத்து
அதனால பாபாவுக்கு சளி கூடி நெபியூலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இவருக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஒரு 8 மாதத்துல வந்து ஏபிசிசின்னு இல்லை, அது வந்து நியூலைஸ் பண்ணல. இவருக்கு வந்து மருந்துகள் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாபாவோட நெஞ்சில் கொஞ்சம் சளி சத்தம் இருக்கும். பாபாவுக்கு கொஞ்சம் நெபியூலைஸ் பண்ணவாகும். அப்படி ஏதாவது ரொம்ப குடிக்க வேணும். அதோட குடிக்க மருந்து எழுதிட்டாரு. இப்போ பாபா சாப்பாடு 2 கிழமை அப்படின்னாலும் சரி பாபாவோட பாரம் செக் பண்ண வேணும். பாரம் குறைஞ்சிருந்தா அதுக்கு அந்த நம்ம பாபாவுக்கு அந்த ஃபஸ்ட்டாக இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிவிட்டு டயட்டு கரெக்ட் பண்ணணும். பச்சை கலரா மஞ்சள் கலரா? பச்சை மாதிரி. என்னன்னா அதுக்கு இது காய்ச்சல் இருக்கா? காய்ச்சல் விட்டு விட்டு வந்த காய்ச்சலா தொட்டு விட்டு விட்டு அப்போ காய்ச்சல் வரனால நினைக்குதா? அப்போ வாந்தி எவ்வளோ நாள்? அதுவும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகணும்? 2 சரி, நான் உங்களுக்கு அது மருந்து தந்தேன். அது ஒரு நாளைக்கு 3 தடவை எடுத்துக்கலாம். சரியா? அது எடுத்துட்டு பிறகு சரியில்லைனால திரும்பி வாங்க. சரி. வணக்கம் ஐயா, வாங்க. என்ன ஐயா பேர்? என் பேர் முகமது. என்ன மெத்தட் கொடுப்பீங்க? தொடர்ச்சியாக ஒரு கிழமை அது இருமலாய். இருமல் மட்டும் தானே? இருமல் கொஞ்சம் இருமலோட சளிவாடுதா? சளிவாய். மஞ்சள் கலர் வாரம். மஞ்சள் கலர் வாரம் இருந்தால் கிருமி பிரச்சனை வந்து இருக்கு. கிருமினால வந்து இருமல் தான். சரி, அப்போ இருமிகளும் இருமல் நெஞ்சுக்குள்ள நோவு எதுவும் இருக்குதா? நெஞ்சுக்குள்ள வலிக்குதா? நெஞ்சுக்குள்ள பெருசாக தலைவலி. சரி, மொத்தமாக எத்தனை நாளாக இருக்கு இந்த இருமல்? ஒரு 5 நாள். 5 நாளாக இருக்கு. வீட்டில் வேற யாரும் இருக்கா? வேற யாரும் கொஞ்சம் நாங்கள் நெஞ்சு கொஞ்சம் பார்ப்போம். நெஞ்சுக்குள்ள பிரச்சனை பார்ப்போமா? நல்லா பிரச்சனை இல்லையா? வாயால சரியா? நெஞ்சுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லையா? சரியா? நான் இந்த முகம் இவ்விடத்தில் அமர்த்துக்குள்ள நோவு என்றால் ஊசல் நோவுக்குள்ள நோவுதா இவ்விடத்துல? அப்ப இந்த சைனசைட்டிஸ் என்று உருப்படுத்தும் தலைக்குள்ள சளி இருக்கு. தலையில சளி இருக்கு. அதான் ஒரு பிரச்சனை. நான் உங்களுக்கு மறந்து எழுதி தாரேன். பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கணும். 2 பிளட் டெஸ்ட் எடுத்து தாரேன். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு மறந்து குடிச்சு பாருங்க, போட்டு பாருங்க. பார்த்துட்டு ஒரு கிலோ மேல வாங்க. சரி வரையில ஒரு மேல வாங்க. அநேகமா சரி வரும். சரியா? சரி, போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. வயசு இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துருக்கீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி தலைவலி. காய்ச்சல், தலைவலி, கொஞ்சம் ஜாயிண்ட் எத்தனை நாள்? இன்னைக்கு 3 நாள் மாதிரி. 3 நாள் தொடர்ந்து காய்ச்சல் காய்ச்சலா? காய்ச்சல் வயிறு நோய் முடிக்கா? யூரின் நொடியா போகுது? சத்தியும் எடுத்தா? சக்தி கொஞ்சம் போமி பாரம். யூரின் எல்லாம் நிறையா போகுது. கொஞ்சம் ஓரளவு பசி இல்லாமல் இருக்கேன். இல்லை அப்படி பசி இல்லாமல் இருந்துச்சு. உடம்புக்கு இடங்கள்ல போய் டெங்கு மாதிரி அப்படி ஏரியா கொஞ்சம் கம்மியான இடம். வயிறு காய்ச்சல் கூட இருக்கேன். சரி, டேப்லெட் காரு. ஓகே, ஒழுங்காக தண்ணி குடிக்கணும். நல்லா யூரின் போகும். சரி, அது டேப்லெட் குடிக்க 3 நாள் சரி வந்துடும். சரி, ஓகே, கொஞ்சம் நீங்கள் பார்ப்போம். சரியா? என்னவுதா? என்னவுதா? சளி காய்ச்சல் மாதிரி இங்கே வயசுல தான் இருக்கு. நல்லா தண்ணி